ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்டி குக்கிங். இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு செய்வோம். அது மாங்காய் போட்ட ஒரு மீன் குழம்பு. நாங்கள் எல்லாரும் புளி தக்காளி போட்டு தான் மீன் குழம்பு வைக்கிறோம் நாங்கள். ஆனால் இன்றைக்கு நான் மாங்காய் போட்ட மீன் குழம்பு வைக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ஒரு மாங்காய், உள்ளி, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், 500 கிராம் விளை மீன், மற்றது உப்பு, மிளகாய்த்தூள், தேங்காய் பால். இவ்வளவு பொருள்தான் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு எங்களுக்கு தேவையானது. சரி, எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்றதை நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் நாங்கள் செய்ய போகிற விளை மீன் 500 கிராம். இப்போ நாங்கள் 2வது 3வது பாலில் அரை மேசக்கரண்டி உப்பு போடுவோம். இப்போ நாங்கள் வெட்டிய மாங்காயை போடுவோம். அடுத்தது நாங்கள் கறிவேப்பிலையை போடுவோம். 2 வெட்டிய பச்சை மிளகாயை போடுவோம். இப்போ நாங்கள் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் போடுவோம். வெட்டிய சின்ன வெங்காயத்தை போடுவோம். இப்போ நாங்கள் சுத்தம் செய்து வச்சிருந்த 500 கிராம் விளை மீனை இப்போ போடுவோம். இந்த மீன் எல்லாத்தையும் இந்த கலவைக்குள்ள போட்டு நாங்கள் இப்போ நல்லா கலக்குவோம். இதை நாங்கள் ஒரு 15 நிமிஷம் இந்த உப்பு கலவையில ஊற வைப்போம். இப்போ நாங்கள் 3 மேசக்கரண்டி மிளகாய் தூளை போட்டு இப்போ நாங்கள் நல்லா கலக்குவோம். இப்போ நாங்கள் கறி நல்லா கொதிச்சு மீன் வாசம் வருது. இந்த நேரம் நாங்கள் பாலை விடுவோம். இப்போ நாங்கள் 2 கட்டு கருவேப்பிலையை திரும்பவும் போடுவோம். இப்போ நாங்கள் உள்ளி ஒரு கூடும் சின்ன சீரகமும் போட்டு நல்லா உரல்ல இடித்து போடுவோம். அப்போ கறி இறக்குற நேரம் போட்டால் தான் எங்களுக்கு மீன் கறி நல்ல வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ கறிக்குள்ள கலவையை இப்போ போட போகிறோம். நல்ல வாசமாக மீன் குழம்பு மணக்குது பாருங்கோ. இதுதான் சுவையான மாங்காய் மீன் குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ.